பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். குமாருக்கு தூக்கம் வராததுனால கீழே வந்து தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தா அப்பத்தா சோஃபாலேயே உக்காந்துட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ போயிட்டு அப்பத்தா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து இல்லைடா தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்பத்தா சொல்கிற, ஏன் தூக்கம் வரல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்குறாங்க. அதுக்கு அப்பத்தா சொல்கிறாங்க, இல்லைடா உங்கள் தாத்தா தான் கனவுல வந்தாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்பத்தா பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஏன் அப்பத்தா தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லைடா உங்கள் தாத்தா வந்துட்டு எப்போ என்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட குமாருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அப்பத்தான் சொல்கிறாங்க, நான் சீக்கிரமாகவே அவங்க தாத்தா கிட்ட போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு போலடா, எனக்கு சாவு நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அபசகுணமாக பேசுகிறாங்க. அதை கேட்ட குமாருக்கு, என்ன அப்பத்தா இப்படியெல்லாம் பேசுகிற, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பேசாத அப்பத்தா, நீ ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது பிறந்த நாள் கொண்டாடுறத பற்றி பேசாமல் நீ என்ன அப்பத்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற, எனக்கு பயமாக இருக்குது, அமைதியாக இரு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் 75 வயசு ஆகுது, எவ்வளோ ஆரோக்கியமாக நல்லா இருக்குல்ல, அதை நினச்சி சந்தோஷப்படு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. இல்லைடா நான் போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் அப்பத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க, ஏதாவது உடம்புக்கு பண்ணதா, இருங்க நான் போயிட்டு அப்பாவை பெரிய பல்ல கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உக்காருடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இன்னும் வேறு என்ன அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அப்பத்தா நாளைக்கே நம்ம கோலக்கலமாக உன் பிறந்த நாளை கொண்டாடிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதான் சந்தோஷம் இருந்தாலுமே என் பொண்ணு வரமாட்டே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி வரமாட்டாங்கன்றது நினச்சிட்டு, ஏன்னா இந்நாள் வரைக்குமே அவன் மேலே இருந்த கோவம் உன் அப்பனுக்கும் பெரியப்பனுக்கும் கொஞ்சம் கூட குறையவே இல்லைடா. தங்கச்சி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம் இல்லடா, ஏன்டா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, எனக்காகவாவது இந்த குடும்பம் சேரலாம் இல்லடான்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் செத்த பிறகு தான் இவங்க 2 பேரும் சேருவாங்கன்னா அப்படி கூட நடக்கட்டும்டா, இல்லை இவங்க சேருறதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேன் போலன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் எல்லாரும் பால் காய்ச்சறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க மீனா கிட்ட, என்னம்மா மீனா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டியான்னு சொல்லிட்டு. இல்லை அத்தை நான் எல்லாமே எடுத்துக்கல, நான் இங்கே வராமலே போயிடுவேனா, நான் என் வீடு இது, நான் எப்பயாவது வந்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அதுக்கப்புறம் அத்தை நான் உங்களுக்காக ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து கொடுத்தா தங்க வளையல் கொடுக்குறாங்க கோமதிக்கு. என்னம்மா போகிறப்போ எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அத்தை, நான் வந்து உங்களுக்கு எப்பயும் பண்ண வேண்டியது தான், நான் எப்பயும் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், என் அம்மா மாதிரி தான் நீங்களும் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் வந்து மீனாவை உள்ளே கூப்பிட்றாங்க. மீனா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லிட்டு. மீனா நான் காலையில் என்ன நைட்டு என்ன சொன்னேன், எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எல்லாருக்கும், கொஞ்சம் பணம் கொடுன்னு தானே சொல்லி கேட்டேன், ஏன் தரமாட்டேன்றன்னு கேட்குறாங்க. இல்லை நீ தானே போகணும்னு சொன்னேன், அங்கே போனாலுமே மொத்த செலவும் உன்னோடதாக தான் இருக்கணும், நான்லாம் ₹1 கூட உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா இப்படி சொல்கிற, நான் வட்டியோட கொடுத்துட்றேன், இல்லை டபுளாக கூட கொடுத்துட்றேன், குடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, நான்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி பேசிட்டு கிளம்பிடுறாங்க. சரி அதுக்கப்புறம் பாண்டியன் வந்ததும், சரிங்க வாங்க பால் காய்ச்ச போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை நான்லாம் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மாமா வாங்க மாமா, நாங்கள் புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம், அந்த டைமில் நீங்கள் இருந்தால் தானே எங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்களே போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. எல்லாருமே போயிட்டு வீடை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் சுகன்யா சொல்கிறாங்க, எவ்வளோ கொடுத்து வச்சவ பாத்தியா, இந்த மாதிரி தனியாக போகிறதுக்கு யாருக்கு தான் வரம் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மயில்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட மயிலுக்கு, ஏன் மீனாவுக்கு தான் இங்கே வரவே பிடிக்கலையே, ஏன் தான் மீனா இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. அவள் நடிக்கிறா, எல்லாருக்கிட்டையும் நல்லவ வேஷம் போட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் சுகன்யாவும் பேசிக்கிறாங்க. கொடுத்து வச்சுவ நான்லாம் கிடைச்சா போதும், இப்படி வந்துட்டு பப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. இன்னும் என்ன பிரச்சனைலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.